ரெண்டு பேரை சுபம் வேலை செய்யுது. அபூதர் கிஃபாரி மிக மிக வித்தியாசமான சஹாபி. யாரோடையும் ஒத்து போகல, யாரோடையும் ஒத்து போகல. பெரிய கரைச்சலிவரால சரியான தலையிடி பார்த்து பார்த்து ஏறாம உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நாடு கடத்தி விட்டாங்க. பெரிய கரைச்சலாகி எங்கேயாவது போய் ஒரு காட்டுப்புறத்துல வாழுங்கப்பான்னு சொல்லி குடும்பத்தோட நாடு கடத்திட்டாங்க. சரி நான் போறேன்னு போயிட்டார். போய் கலீஃபா கட்டுப்பட்டார், அதான் முக்கியம். போய் பாலைவனத்துல மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு இடத்துல தன்னுடைய வாழ்க்கையின் அந்திம காலத்துல ஒரு குடிசையில ஒரு கூடாரத்துல தன் மனைவியோடு இருக்கிறார். மரண படுக்க கடைசி நேரம். மனைவிக்கு சரியான ஆத்திரம். கணவரை அணுகி, இவ்வளவு முக்கியமான ஒரு நபித்தோழர் நீங்க, உங்களோட இந்த வம்பு தனத்தால புடிவாத குணத்தால தீவிர போக்கால இப்ப மௌத்தாக போறீங்க. நீங்க மௌத்தான புறம் உங்களோட ஜனாதாவை கொண்டு போய் அடக்கிறதுக்கு கூட ஒத்தரும் இல்லையே, நீங்க கொஞ்சம் நிதானமா போய் கேளுமே என்று கவலைப்படுற நேரம் அவர் சொன்னாரு, சும்மா எரிப்புள்ள ரசூலுல்லாஹ் என்ன பத்தி சொல்லிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பத்தி சொல்லிக்கிறாங்க? தம்ஷி வஹீதன் வதமூத் வஹீதன் வதுபஅத் வஹீதா. அபூதர்ரே, தனிமையாகவே நடப்பீர், தனிமையாகவே மரணிப்பீர், மறுமையில் நீர் தனிமையாகவே எழுப்பப்படுவீர். நான் யூனிக் மேன். அல்லாஹ் ரசூல் எனக்கு சொல்லிக்கிறாங்க. எப்படி இந்த மார்க்கம் பாருங்க. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பிறகு சில நாட்களுக்கு பிறகு வஃபாத் ஆகிறாங்க. அந்த வழியால சஹாபாக்கள் ஒரு குழு போகுது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தான செய்தி கேள்விப்பட்டு ஓடோடி போய் தங்களுடைய அன்பு சகோதரரை எடுத்து அடக்கம் செய்கிறார்கள். அந்த அபூதருடைய சுபாவம் அப்படி. ஆனால் அவருக்கும் இந்த உம்மத்தில் இடம் இருந்துச்சு. அவரும் இந்த உம்மத்தில் இருந்தார், கட்டுப்பட்டார். முரண்பாட்டில் உடன்பாடு கண்டார், வேற்றுமையில் ஒற்றுமை கண்டார். இதுதான் எங்களுடைய சலஃபுகளோட வழிமுறை. கருத்து வேறுபாடு தவிர்க்க முடியாது. கருத்து வேறுபாடு ஒரு ரஹ்மத், ஒரு அருள். இஹ்திலாஃபு உம்மத்தி ரஹ்மா, எனது உம்மத் கருத்து வேறுபாடு படுவது ரஹ்மத்தாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதற்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் அந்த கருத்து சமூகத்தில் இத்தகைய ஆரோக்கியமான கருத்து வேறுபாடுகள் நிலவுவது தவிர்க்க முடியாதது மாத்திரமல்ல, அது தேவையானதும் கூட, அருளாக அமையக்கூடியதும் கூட என்பது பெரிய ஒரு உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நீண்ட ஹதீஸிலே, ஆதாரபூர்வமான ஹதீஸிலே பார்க்கிறோம், வஸக்கத்தான் அஷ்யா ரஹ்மத்தம் பிக்கும் கைர நிஸ்யான் ஃபலா தபஹது அன்ஹா. அல்லாஹ் சில விஷயங்களை பற்றி பேசல. அல்லாஹ் தெளிவான வரையறைகளை ஏற்படுத்தியிருக்கிறான், வரம்புகளை தந்திருக்கிறான், ஹலால்களை காட்டியிருக்கிறான், ஹராம்களை சொல்லி இருக்கிறான். இன்னும் சில விஷயங்களை பற்றி எதுவும் பேசாமல் மௌனம் சாதித்திருக்கிறான். அது மறதியினால் அல்ல, உங்கள் மீது கொண்ட அன்பினால். அவற்றை துருவி துருவி ஆராயாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு பிளெக்சிபிளா விட்டிருக்கிறான், நெகிழ்ந்து கொடுக்க விட்டிருக்கிறான். நீங்க விளங்கினதை, மார்க்கம் என்று புரிந்ததை விளங்கினதை நீங்க செஞ்சு கொண்டு போகலாம். இதற்காக ஆழ்த்திக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவேதான் சஹாபாக்கள் கருத்து வேறுபாடுபட்டார்கள். சஹாபாக்கள் மத்தியில் நிறைய அமல்கள் தொடர்பான விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் நிலவின. யாரும் அதனை பெரிதுபடுத்தி சமூகத்தில் ஒரு பூதாகரமான பிரச்சனையாக அவற்றை உருவாக்கி சமூகம் பிளவுபடுகிற நிலை, சமூகத்தில் பிரிவினை உருவாகிற நிலை தோன்றவே இல்லை. மிகவும் நெகிழ்ந்து கொடுக்கிற ஒரு நிலையை தான் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நாம் மிக தெளிவாக பார்க்கிறோம். எனவேதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், மா யசுருனி அன்ன அஸ்ஹாப ரசூலில்லாஹ் லம் யக்தலிஃபு லிஅன்னஹும் லவ் லம் யக்தலிஃபு லம் யகுன் லனா ருக்ஸா. ஐந்தாவது ஹலீஃபா குலஃபா ராஷிதூன்களில் ஐந்தாம் அவர் என்று கருதப்படுகின்ற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாமல் இருந்திருந்தால் அதனைட்டு நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் கருத்து வேறுபாடு படாமல் இருந்திருப்பார்கள் என்றால் எங்களுக்கு சலுகைகள் கிடைத்திருக்காது, மார்க்கத்திலே ருக்ஸாக்கள் சலுகைகள் கிடைத்திருக்காது. அவர்கள் கருத்து வேறுபாடு பட்ட காரணத்தினால் மார்க்கம் எங்களுக்கு மிகவும் பிளெக்சிபிளாக இருக்குது. பல கருத்துக்கள் இருக்குது, தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்களுடைய நிலைமைகளை பொறுத்து பல கருத்துக்களை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இந்த தீனில் கிடைத்திருக்கிறது என்று சொன்னார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்.
யஹ்யா இப்னு சயீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், ஆரம்ப காலத்து சலஃபுகள், சஹாபாக்கள், தாபியங்கள், அத்பாஉ தாபியங்கள் ஃபத்வாக்கள் கொடுத்தார்கள். ஒருவர் ஒன்றை ஹலால் என்று சொன்னார், அடுத்தவர் அதனை ஹராம் என்று சொன்னார். ஆனால் ஃபலா யரல் முஹர்ரிமு அன்னல் முஹில்ல ஹலக லிதஹ்லீலிஹி வலா யரல் முஹில்லு அன்னல் முஹர்ரிம ஹலக லிதஹ்ரீமிஹி. ஹலால் என்று சொன்னவர் அதனை ஹராம் என்று சொன்னவரை பார்த்து அவர் அழிந்து நாசமாக போனார் என்று சொல்லவில்லை. ஹராம் என்று சொன்னவர் அதனை ஹலால் என்று சொன்னவரை விழித்து நீர் நாசமாக போய்விட்டீர் என்று சொல்லவில்லை. ஒவ்வொருவரும் குர்ஆனை சுன்னாவை தாம் பார்த்த விதம், தாம் நோக்கிய விதம், தாம் விளங்கிய விதம் என்றுதான் சொன்னார்கள். எனவேதான் ஆரம்ப கால இஸ்லாமிய அறிஞர்கள், ஃபுகஹாக்கள் எப்போதும் சொல்வார்கள், ரஅயி ஸவாபுன் யஹ்தமிலுல் ஹதா வ ரஅயு கைரி ஹதஉன் யஹ்தமிலுஸ் ஸவாப். எனது கருத்து இந்த விஷயத்தில் சரியானது, இது பிழையாக இருக்கலாம். இந்த விஷயத்தில் அவருடைய கருத்து பிழையானது, அது சரியாக இருக்கலாம். எத்தகைய நிலைப்பாடு! எவரும் சரி பிழை என்று சொல்லவில்லை, ராஜிஹ் மர்ஜூஹ் என்று சொன்னார்கள். எனது கருத்து பாரமானது, அவருடைய கருத்து பாரம் குறைந்தது. இதில் இந்த கருத்து பாரமானது, அந்த கருத்து பாரம் குறைந்த ராஜிஹ் மர்ஜூஹ். இதற்கு நல்ல உதாரணம், ஒரு தராசு, 2 தட்டுக்கள். ஒரு தட்டிலே 950 கிராம் சீனி, அடுத்த தட்டிலே 1000 கிராம் சீனி. எந்த தட்டு ராஜிஹ்? 1000 கிராம் உள்ள தட்டு. எந்த தட்டு மர்ஜூ? 950 கிராம் உள்ள தட்டு. எதை நாம் இப்போது எடுப்போம்? 1000 கிராம் உள்ள தட்டை எடுப்போம். எடுக்கும் போது ஒன்றை மறந்துவிடக் கூடாது, அடுத்த தட்டில் 950 கிராம் இருக்குது, 50 கிராம் தான் குறவு. ஆனா நாங்க இந்த 1000 கிராம் எடுக்கிற நேரம், இதுதான் சீனி, இதுவே சீனி, இது அல்லாத வேறு சீனி இல்லை, இந்த தட்டில் தான் சீனி, இதுவே சீனி தட்டு, இதுதான் தட்டு, இதுதான் சீனி, இதுதான் சீனி, இதுதான் தட்டுன்னு முடிவெடுக்கிறோம். அடுத்த தட்டு இருக்குது, அதுல சீனியும் இருக்குது, 950 கிராமும் இருக்குது. மேட்டர் ஆஃப் 50 கிராம்ஸ் தான் டிஃபரன்ஸ். சில நேரம் இன்னொரு முறை பார்த்தா குவாலிட்டியில 950 கூட, இது குவான்டிட்டியில தான் கூடயாகவும் இருக்கலாம். ரிட்டர்ன் பார்க்கிற நேரம், மறுவா பார்க்கிற நேரம், இன்னொரு ஆள் பார்க்கிற நேரம், புதிய ஒரு நாலேஜ் வந்ததுக்கு பிறகு வெள்ளை சீனியா சோப்பு சீனியான்ற பிரச்சனை ஆரம்பத்தில் இருந்து இருக்காது. பிறகு ஒரு கண்டுபிடிப்புல சொல்லுவான், இந்த சீனியை விட அந்த சீனி தரம் கூடாது. அப்ப 1000 கிராம் சீனியை வாங்கினவன் சொல்லுவான், இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு 950 தாங்கோ என்று, அது குவாலிட்டியில கூட, இது குவான்டிட்டியில கூட. இதெல்லாம் தீன்ல இருக்குது, தீன விளங்குறதுல இருக்குது. தீனுல் ஃபித்ரா, மனிதனுடைய இயற்கை மார்க்கம். மனிதன் புத்தி, மூளை, சிந்தனை, அறிவு, பார்வை, நோக்கு, இவற்றை வச்சுதான் நம்ம மார்க்கத்தை அமைச்சுக்கிறான். வேறொரு மூளை வாரல்ல, ஸ்பெஷல் மார்க்க மூளை, இந்த மூளை தான் எல்லாருக்கும் இருக்கிற இந்த அல்லாஹ் படைச்ச மூளையை வச்சுதான் இந்த மார்க்கத்தை விளங்கணும். இது குர்ஆன் அல்ல, இது ஹதீஸ் அல்ல. நான் சொல்வதுதான் குர்ஆன், நான் சொல்வதுதான் ஹதீஸ் அல்ல. நான் சொல்லுவது குர்ஆனிலிருந்து நான் விளங்கியது, நான் சொல்வது ஹதீஸிலிருந்து நான் விளங்கியது. நான் விளங்கியது எனது விளக்கம், நான் பெற்ற விளக்கம். அப்படி அல்லாம இதுதான் குர்ஆன், நான் சொல்றது குர்ஆன், நான் சொல்றது ஹதீஸ். இப்ப நாம் பேசிக்கொண்டிருக்கிறதும் நான் விளங்கின குர்ஆன், நான் விளங்கின ஹதீஸ். அப்படி இல்லாம இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிறேனே, இதான் குர்ஆன், இதான் ஹதீஸ் என்று யாருக்கும் துணிஞ்சு சொல்ல முடியாது. இப்படி சொல்கின்ற போது ஒரு பெரிய கேள்வி பிறக்கும். இப்ப கருத்து வேறுபாடு அவசியம், அத்தியாவசியம், தவிர்க்க முடியாது, மட்டுமல்ல பெரிய அருள் என்று சொல்லிட்டார். அடே, முரண்பாடு எப்படி அருளாக இயலும்? வேறுபாடு எப்படி அருளாக இயலும் என்ற ஒரு கேள்வி பிறக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அருளாக அமையாத சாபமாக அமைகின்ற வேறுபாடு இருக்குது, முரண்பாடு இருக்குது. தனிப்பட்ட சுய லாபத்துக்காக, சொந்த
லாபத்துக்காக தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை மாத்திரம் கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய கலாமை விளங்க வேண்டும், ஹதீஸை விளங்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் ஒருவர் கருத்து முரண்பாடு பட்டால் அந்த கருத்து முரண்பாடு நிராகரிக்கப்பட வேண்டிய கருத்து முரண்பாடு. அதே போல மார்க்கத்தில் அறுதியிட்டு உறுதியாக முடிவாக சொல்லப்பட்ட அடிப்படையான உசூல்கள் சார்ந்த விஷயங்களில் வார கருத்து வேறுபாடு நிராகரிக்கப்படும் கருத்து வேறுபாடுகள். அவ்வாறே சமூகத்தில் பிளவை பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய கருத்து வேறுபாடும் நிராகரிக்கப்பட வேண்டிய, கண்டிக்கப்பட வேண்டிய, கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டிய கருத்து வேறுபாடுகள். ஏனென்றால் இந்த மார்க்கத்தில் அபிப்பிராய பேதத்துக்கு இடம் இருக்கிறது, கருத்து வேறுபாட்டுக்கு இடம் இருக்கிறது. ஆனால் வேறுபாட்டுக்கு இடமில்லை, முரண்பாட்டுக்கு இடமில்லை. வேறுபாடு முரண்பாடு சமூகத்தில் பிளவையும் பிரிவினையும் ஏற்படுத்துவதற்கு இந்த மார்க்கம் அனுமதிக்காது. இந்த தீனை பொறுத்தவரையில் தௌஹீதுக்கு அடுத்த நிலையில் முக்கியத்துவம் பெறுகிற அம்சம் ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் இந்த உம்மத்துடைய ஒற்றுமை. கலிமத்து தௌஹீத், தௌஹீதுல் கலிமா. கலிமத்து தௌஹீத் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ், அதை மாற்றி தௌஹீதுல் கலிமா என்றால் கருத்தொற்றுமை. தௌஹீதுல் கலிமா அலா கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை அடிப்படையாக வைத்து இந்த உம்மத் எப்போதும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்ட மார்க்கம் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலிமாவை சொல்லி, இந்த குர்ஆனை சொல்லி, இந்த சுன்னாவை சொல்லி காண விரும்பினது என்னென்றால் ஒரு ஐக்கியமான சமூகத்தை, ஒற்றுமையான சமூகத்தை. இந்த குர்ஆன் பேரால, இந்த ஹதீஸ் பேரால பிளவுபட்டு வாழுகிற ஒரு சமூகத்தை அல்ல. ஷிர்க்குக்கு அடுத்த நிலையில் இந்த மார்க்கத்தில் பயங்கரமான ஒரு குற்றம் பாவம் இருக்கும் என்றால் அதுதான் அல் ஃபுர்கா, அதுதான் பிளவும் பிரிவினையும். ஷிர்க்குக்கு அடுத்த நிலையில் இந்த மார்க்கம் பயங்கரமாக கண்டிக்கிற குற்றம் அது. சகோதரர்களே, உம்மத்துடைய இஸ்லாமிய உம்மத்துடைய, குர்ஆனை சுன்னாவை ஏற்றுக்கொண்ட உம்மத்துடைய, அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்ட உம்மத்துடைய, இஸ்லாத்தின் அடிப்படைகளான அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, மலக்குகள் பற்றிய நம்பிக்கை, இறை தூதர்கள் பற்றிய நம்பிக்கை, மறுமை பற்றிய நம்பிக்கை, கதா கதிர் பற்றிய நம்பிக்கை, வேதங்கள் பற்றிய நம்பிக்கை, இந்த அடிப்படையான நம்பிக்கைகளை பொதுப்படையாக ஏற்றுக்கொண்ட நம்புகின்ற இந்த சமூகத்துக்கு மத்தியில் குர்ஆனை ஓதுவதன் மூலம், குர்ஆனை இருந்து படிப்பதன் மூலம் ஒரு பிளவு பிரிவினை வரும் என்றிருந்தால் குர்ஆனை ஓதுவதை படிப்பதை நிறுத்திவிட்டு எழும்பி செல்லுமாறு சொல்கிற மார்க்கம் இஸ்லாம். சமூகத்துடைய ஒற்றுமையை பேணி பாதுகாக்க சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் வந்திருக்கிற ஹதீஸ், இக்ரவுல் குர்ஆன் மா தலஃபத் அலைஹி குலூபுக்கும் ஃபைதா இக்தலஃப்தும் ஃபகூமு அன்ஹு. நீங்கள் ஐக்கியமாக இருந்து, ஒற்றுமையாக இருந்து, இணக்கமாக இருந்து குர்ஆனை ஓதுவதாக இருந்தால், படிப்பதாக இருந்தால் படியுங்கள், ஓதுங்கள். உங்களுக்கு மத்தியில் குர்ஆனை ஓதுவதில், படிப்பதில் கூட, விளங்குவதில் கூட முரண்பாடு வந்து அது பிளவுக்கும் பிரிவினைக்கும் இட்டு செல்லும் என்றிருந்தால் ஃபகூமு அன்ஹு, குர்ஆனை ஓதுவதை விட்டுவிட்டு எழும்பி சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே குர்ஆன் சுன்னாவுடைய இறுதி இலக்கு ஒத்துமையான ஒரு சமூகம். இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா ஃபஅன ரப்புக்கும் ஃபஅபுதூன். இது ஒரே ஒரு உம்மத், நான் உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு இறைவன், நீங்கள் அனைவருமாக சேர்ந்து இணைந்து என்னையே வணங்கி வழிபட வேண்டும். இந்த ஐக்கியமான, ஒற்றுமையான, உடன்பாடான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதுதான் குர்ஆன் சுன்னாவுடைய லட்சியம், இலக்கு. அல்லாமல் இந்த குர்ஆன் சுன்னாவின் பேரிலேயே இந்த உம்மத்துக்குள் பிளவு வருவதை, பிரிவினை வருவதை இந்த மார்க்கம் அனுமதிக்காது, சரி காணாது, அங்கீகரிக்காது. இந்த மார்க்கத்தின் சுபாவத்துக்கு மாற்றம். இந்த மார்க்கம் சேர்க்கும், பிரிக்காது, இணைக்கும், பிளவுபடுத்தாது. இது இந்த மார்க்கத்துடைய சுபாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய சஹாபாக்களை பார்த்து ஓதி காண்பித்த அந்த வசனங்களை நினைத்து பாருங்கள். சூரா ஆல் இம்ரானில் வருகின்ற அந்த ஆயத்துகள்,
இது குந்தும் அதா ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும். நீங்கள் இஸ்லாத்துக்கு முன்பு எதிரிகளாக இருந்தீர்கள், பகைவர்களாக இருந்தீர்கள், பிளவுபட்டிருந்தீர்கள், பிரிவுபட்டிருந்தீர்கள். அல்லாஹ் இந்த தீனை கொண்டு உங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தினான், நெருக்கத்தை ஏற்படுத்தினான், ஐக்கியத்தை ஏற்படுத்தினான், ஒற்றுமையை ஏற்படுத்தினான். எனவே இந்த தீனுடைய சுபாவம் தன்மை மனிதர்களை இணைப்பது, சேர்ப்பது, பிரிப்பதல்ல, நெருக்குவது, பிரிப்பது அல்ல. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதை வலியுறுத்தியது போலவே என்றும் எப்போதும் சமுதாயத்தின் ஒற்றுமையை, கட்டுக்கோப்பை கூடுதலாக வலியுறுத்தியிருப்பதை பார்க்கிறோம். அடிக்கடி அதனை பற்றி பேசியிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஜனாஸா இன்னும் அடக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஜனாஸாவை வைத்துக் கொண்டு அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அனைவரும் உட்பட அனைத்து சஹாபாக்களும் முதலாவதாக செய்த காரியம் என்ன, பணி என்ன? சமுதாயத்துடைய கட்டுக்கோப்பை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூலை வைத்து, அவர்களுடைய பிரதிநிதியாக வைத்து ஒருவரை, ஒரு தலைவரை தெரிவு செய்தமே. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஜனாஸா கூட தலைவர் இல்லாத நிலையில், தலைமைத்துவம் இல்லாத நிலையில் அடக்கம் செய்யப்படக்கூடாது. அந்த தலைவர், அந்த அமீர், அந்த ஹலீஃபா தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாஸா அடக்கம் செய்யப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு சமூகத்துடைய ஒற்றுமை, ஐக்கியம், கட்டுக்கோப்பு கண்டிப்பாக பேணப்பட வேண்டும். ஒரு நாள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரிலே எழுந்து நின்று சஹாபாக்களை விழித்து, தொடர்ந்து வந்த தனது காலத்து தாபீன்களை விழித்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்த இடத்திலிருந்து உங்களை விழித்து அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். உஸீக்கும் பி அஸ்ஹாபி, எனது சஹாபாக்கள் விஷயத்தில் உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன். சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்கள், தபு தாபீன்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலைக்கும் பில் ஜமாஅ, நீங்கள் எப்போதும் சமூகத்தோடு இணைந்து சேர்ந்து ஐக்கியமாக இருங்கள். வஇய்யாக்கும் வல் ஃபுர்கா, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் வேற்றுமையை ஏற்படுத்திக் கொள்வதை இட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஃபஇன்ன ஷைத்தான மஅல் வாஹித், தனித்திருக்கிற மனிதனோடு ஷைத்தான் இருக்கிறான். வஹுவ மினல் இஸ்னைனி அபஅத், ரெண்டு பேர் சேர்ந்து விட்டால் ஷைத்தான் தூரமாகிறான். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை தொகை அதிகரிக்கிற அளவுக்கு ஷைத்தான் ஓட்டம் பிடிக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் சுவனத்தை அடைய விரும்புகிறாரோ அவர் ஜமாத்தோடு இருக்கட்டும், சமூகத்தோடு, முஸ்லிம் சமூகத்தோடு சேர்ந்து இணைந்து வாழட்டும், பிரிந்து செல்லாமல் இருக்கட்டும். அல் ஜமாஅத்து ரஹ்மா வல் ஃபுர்கத்து அஸாப், சமூகமாக வாழ்வது ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள், பிரிந்து செல்வது, பிளவுபடுவது அதாப், அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய அம்சம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வேண்டுமா, அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு வேண்டுமா, யதுல்லாஹி மஅல் ஜமாஅ, முஸ்லிம் சமூகத்தோடு தான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. முஸ்லிம் சமூகம் சேர்ந்து இருக்கிற போது, கூட்டாக இருக்கிற போது, ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய உதவிக்கரம் அவர்களுக்கு நீட்டப்படும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் ஃபாரகல் ஜமாஅத கைத ஷிப்ரின் ஃபமாத மாத மீதத்தன் ஜாஹிலியா, எவர் முஸ்லிம் சமூக அமைப்பிலிருந்து, ஜமாத் அமைப்பிலிருந்து தனித்து பிரிந்து செல்கிறாரோ, பிரிந்து சென்ற நிலையில் அவர் மரணித்தால் அவர் ஜாஹிலியத்தான முறையில் மரணிக்கிறார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிற ஹதீஸ் இது. எனவே இந்த